ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இது வந்து தமிழில் என்னன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதில் எத்தனை ஆர்டிக்கல் இருக்குன்னா ஆர்டிக்கல் 23, ஆர்டிக்கல் 24 இது ரெண்டுமே வந்து இது கீழே தான் வருது. இதில் ஆர்டிக்கல் 23 எதை பற்றி பேசுதுன்னா மனிதரை வந்து வணிகமாக யூஸ் பண்ணிக்கக்கூடாது, அவங்கள வந்து விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அவங்களுக்கு கட்டாய உழைப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடாது. நீ கட்டாயமாக இந்த வேலை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கட்டாயமாக நம்ம வந்து ரூல்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி வேலைக்காக அவங்கள அடிமையாக வந்து நம்ம நடத்த முடியாது, வேலைக்காக மனிதரை வந்து அடிமையாக நடத்த முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் இதில் ஒரு விலக்கு இருக்கு, என்னன்னா கவர்மெண்ட் இருக்குல்ல அது வந்து பொது பயன்பாட்டுக்காக வேலைக்கு வந்து விதிக்கலாம், கட்டாய வேலைக்கு விதிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, தேச பாதுகாப்பு ஆர்மிலாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய கட்டாய வேலை தான் விதிப்பாங்க. தேச பாதுகாப்பு, பேரிடர் சேவை இது ரெண்டுத்துக்குமே வந்து கட்டாய வேலை விதிக்கலாம், இதெல்லாம் கவர்மெண்ட் விதிக்கலாம். அதுவும் அந்த கட்டாய வேலை விதிக்கிறது எப்படியா இருக்குன்னா சாதி மதம் வந்து சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடாது. நீ இந்த சாதி அதனால இந்த வேலை பாரு, நீ இந்த மதம் அதனால இந்த வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பிரித்து பார்க்கக்கூடாது. அதே மாதிரி அந்த வேலை கட்டாய வேலை கொடுக்குறாங்கள கவர்மெண்ட், அது எப்படி இருக்குன்னா பொது நலத்துக்காக தான் இருக்கணும், பாக்கி எதுக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 23க்கு எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு கடையில் வந்து ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, வந்து ரொம்ப ஏழையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு சம்பளமே கொடுக்காம அவர்கிட்ட வேலையை மட்டும் நம்ம வாங்கிட்டு இருக்க முடியாது. அப்படி வாங்கினா இந்த ஆர்டிக்கல் 23 படி குற்றம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 24 எதை பற்றி சொல்லுதுன்னா ப்ராகிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் எக்ஸெட்ரா. அதாவது 14 வயசு கீழே உள்ள குழந்தைங்க வந்து தொழிற்சாலை, சுரங்கம், அதே மாதிரி ரொம்ப ரிஸ்கியான ஜாப் இருக்கும்ல, ரொம்ப ஆபத்தான ஜாப், அதிலலாம் வந்து வேலை பார்க்க முடியாது. குழந்தைகளோட உடல் மற்றும் மனநலத்துக்கு வந்து ஆபத்து விளைவிக்கிற மாதிரி ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா அதை வந்து பார்க்கக்கூடாது, அது வந்து இது படி குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரசாயனம் இருக்கும்ல, ரசாயன தொழிற்சாலைகள் அதில் வந்து வேலை பார்க்கக்கூடாது. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன், வீடு கட்டுறது அதில் வந்து வேலை பார்க்கக்கூடாது. அதே மாதிரி கண்ணாடி உற்பத்தி இதெல்லாம் இருக்கும்ல அங்கே வேலை பார்க்கக்கூடாது. பட்டாசு தொழிற்சாலை இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கியான ஜாப்லாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து குழந்தைகள் வேலை பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தாங்கன்னா அந்த ஆர்டிக்கல் 24 படி அது குற்றமாகும்.